அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 40. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவித்தருளும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் செய்ய தீவிரத்து வருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரத்து வாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலேயும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தில் உங்களுக்கு சகாயத்தை கொண்டு வந்து அது தீவிரத்து உங்களுக்கு அற்புதத்தின் காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே என்னை கிடைக்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா என்று சொல்லி எனக்கு தாவீது சொன்னது போல உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நான் என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாத தடை உண்டாயிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த குறைகள் உண்டாயிருக்கிறது அப்பா, என்னுடைய பாவமே எனக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. இன்னைக்கு அந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நன்மை வர ஒட்டாமல் இருக்கிற அந்த பாவத்தின் நிமித்தமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இருதயம் சோர்ந்து போயிருக்குதப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை விடுவிப்பார். இன்னைக்கு உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அந்த கட்டுகளை விடுவிப்பார். இன்னைக்கு தடைகளை விடுவிப்பார். இன்னைக்கு சிறைப்பட்ட சூழ்நிலைகளை விடுவிப்பார். இன்னைக்கு ஆசீர்வாத தடைகளை விடுவிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரத்து வருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் அதை நம்ம விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். சகாயத்தை தீவிரத்து கொண்டு வந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.